அத்தியாயம் 19 இலங்கையனின் கை. சோபாவில் சிறுவன் பின்னால் சாய்ந்து கிடந்தான். அந்த சிறிய உருவம் அதன் மூச்சு விடுதலை தவிர முற்றிலும் பிணம் போல காணப்பட்டது. ஜீவன் அந்த சிறுவனின் அருகில் அமர்ந்து அவனை குனிந்து பார்த்து கொண்டு அவனது கன்னங்களையும் மணிக்கட்டுகளையும் தேய்த்தபடி நெற்றியிலிருந்த அவனது தலைமுடியை மெதுவாக வருடிக்கொண்டு அவனிடம் கிசுகிசுத்து அவனது வெள்ளையான அசைவில்லா உங்கத்தை கவலையோடு உற்று பார்த்து கொண்டிருந்தான். வந்தனா மேசை மற்றும் சுவரின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய ஒரு கை மேசையின் மீது தட்டையாக வைக்கப்பட்டிருந்தது, மற்றொரு கை மார்பின் மீது இருந்தது. சூர்யா தன்னை பார்க்காத போதெல்லாம் அவள் தனது கீழ் உதட்டை பற்களால் கடித்துக்கொண்டு சூர்யாவை மறைத்து மறைத்து பார்த்தாள். அவன் அவளை பார்க்கும்போது அவள் ஜீவன் மற்றும் சிறுவனை பார்த்தாள். கோபாலனின் முகத்தில் இருந்த கலக்கமான தோற்றம் மறைந்து திரும்பவும் சிவப்பு நிறமாக மாறிக்கொண்டிருந்தது. அவன் தனது கைகளை தனது பேண்ட் பாக்கெட்டுகளில் வைத்திருந்தான். அவன் சூர்யாவை எதிர்கொண்டு நின்று ஆர்வமின்றி அவரை கவனித்துக் கொண்டிருந்தான். சூர்யா தனது கையில் உள்ள துப்பாக்கிகளை சும்மா குலுக்கியவாறு ஜீவனின் வளைந்த முதுகை சுட்டிக்காட்டி கோபாலனிடம் கேட்டார். இந்த திட்டம் அவனுக்கு சரியாக இருக்குமா? தெரியாது என்று அமைதியாக பதிலளித்தான் கொழித்த மனிதன். அதை நீங்க தான் முடிவு செய்யணும். சூர்யா புன்னகைத்தபடி சொன்னான். ஜீவன் தனது கருப்பான கவலை படிந்த முகத்தை திருப்பி தோளுக்கு மேல் பார்த்தான். சூர்யா சொன்னான், அவனை சிறிது நேரம் ஓய்வெடுக்க விடு. நாங்க அவனை காவல்துறையிடம் ஒப்படைக்கப் போகிறோம். அவன் உணர்வு பெறுவதற்கு முன்பே நாம் சில விவரங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ஜீவன் கசப்பாக கேட்டான். அதுவும் இல்லாமல் நீங்க ஏற்கனவே அவனுக்கு செய்ததெல்லாம் போதாதா? சூர்யா சொன்னான், போதாது. ஜீவன் சோபாவை விட்டு எழுந்து கொழுத்த மனிதரின் அருகில் சென்றான். தயவு செய்து இதை செய்யாதீங்க பாஸ் என்று அவன் கெஞ்சினான். நீங்க இதை உணர வேண்டும். அது முடிவான விஷயம். கேள்வி என்னன்னா, நீ இதை பற்றி என்ன செய்யப் போகிறாய்? உள்ளே வருகிறாயா இல்லை வெளியேறுகிறாயா? கோபாலனின் புன்னகை சிறிது சோகமாக இருந்தாலும் ஒரு வகையில் ஏக்கமூட்டுவதாக இருந்தாலும் அவன் தலையை அசைத்தான். எனக்கும் அது பிடிக்கவில்லைதான் என்று ஜீவனிடம் சொன்னான். ஆனால் இப்போது நம்மால் வேறெதுவும் செய்ய முடியாது. உண்மையில் முடியாது. சூர்யா கேட்டார், என்ன செய்கிறாய் ஜீவன்? உள்ளே வருகிறாயா இல்லை வெளியேறுகிறாயா? ஜீவன் தனது உதடுகளை நெருடினான். மெதுவாக சூர்யாவை எதிர்கொள்ள திரும்பினான். சொல்லுங்கள் என்று கூறி உமிழ்நீரை விழுங்கினான். நான் தேர்வு செய்ய முடியுமா? முடியும் என்று சூர்யா தீவிரமாக உறுதியளித்தான். ஆனால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பதில் வெளியே என்றால் உன் காதல் நண்பனுடன் சேர்த்து உன்னையும் காவல்துறையிடம் ஒப்படைப்போம். ஓ இருங்க சூர்யா, கோபாலன் எதிர்த்து பேசினான். அது சரியல்ல. உனக்கு பிடிக்காதுதான் சரி. கொழுத்த மனிதன் பெருமூச்சு விட்டு ஒரு வறண்ட முகத்தை உருவாத்தி சோகமாக பதிலளித்தான். நீங்க அவனை மாட்டி வைங்க. அது சூப்பர். ஓ இருங்க சூர்யா என்று கோபாலன் எதிர்த்து பேசினான். அது எப்படியோ தொலை. ஜீவன் நம்மை விட்டு வெளியே நடந்து போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சூர்யா சொன்னான். அவன் ஒன்று உள்ளே வர வேண்டும், இல்லை உள்ளே போக வேண்டும், சிறைக்குள். நம்மிடம் நிறைய தடயங்கள் கிடைக்க நாம் அனுமதிக்க முடியாது. அவன் குண்டனை நோக்கி கோபமாக பார்த்து எரிச்சலுடன் வெடித்தான். கடவுளே, இதுதான் நீங்க முதல் முறையாக திருடிய பொருளா? அடுத்து என்ன செய்யப் போகிறீர்கள்? கீழே விழுந்து பிரார்த்தனை செய்யப் போகிறீர்களா? அவன் தனது கோப பார்வையை ஜீவன் நோக்கி திருப்பினான். சரி எது? ஜீவன் தனது குறுகிய தோள்களை நிராசையாக குலுக்கினான். நீங்க எனக்கு எந்த தேர்வையும் கொடுக்கவில்லை. நான் உள்ளே வருகிறேன். நல்லது என்று சூர்யா சொன்னான். வந்தனாவை பார்த்தார். உட்காரு. வந்தனா மெதுவாக சோபாவின் முனையில் சுயநினைவற்ற சிறுவனின் கால்களின் அருகே அமர்ந்தாள். கோபாலன் திண்டு பொருத்தப்பட்ட ஆடும் நாற்காலிக்கு திரும்பினான். ஜீவன் தனது கை வைத்த நாற்காலிக்கு திரும்பினான். சூர்யா தனது கையில் இருந்த துப்பாக்கிகளை மேசையின் மீது வைத்து அவற்றின் அருகில் மேசையின் மூலையில் அமர்ந்தான். அவன் தனது மணிக்கட்டிலிருந்த கடிகாரத்தை பார்த்து சொன்னான், 2 மணி. நான் அந்த சிலையை பகல் வெளிச்சம் வரை இல்ல, ஒருவேளை 8 மணி வரைக்கும் கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் ஏற்பாடு செய்ய நமக்கு நிறைய நேரம் இருக்கு. கோபாலன் தனது தொண்டையை சரி செய்து கொண்டான். அது எங்க இருக்கு என்று கேட்டான். அப்புறம் விரைவாகச் சேர்த்தான். எனக்கு உண்மையில் கவலை இல்லை ஐயா. நான் நினைச்சது என்னன்னா, நமது இந்த ஏற்பாடு முடியும் வரை நாம் ஒருவரின் பார்வையிலிருந்து மற்றொருவர் வெளியே போகாம இருப்பது அனைவருக்கும் நல்லது. அவன் சோபாவை பார்த்தான். அப்புறம் திரும்பவும் சூர்யாவை கூர்மையாக பார்த்தான். உங்ககிட்ட அந்த உரை இருக்கிறதா? சூர்யா சோபாவை பார்த்த வண்ணம் தலையை அசைத்தான். அப்புறம் வந்தனாவை பார்த்தான். அவன் தனது கண்களால் புன்னகை செய்து சொன்னான், அது மிஸ் வந்தனா கிட்ட இருக்கு. ஆம், என்னிடம் இருக்கிறது என்று அவள் முணுமுணுத்தாள். ஒரு கையை தனது கோட்டின் உள்ளே வைத்தபடி. நான் அதை எடுத்தேன். பரவாயில்லை என்று சூர்யா அவளிடம் சொன்னான். நீ அதை வச்சிக்கோ. அவன் குண்டனை நோக்கிச் சொன்னான். நாம ஒருவரின் பார்வையிலிருந்து மற்றொருவர் மறைய வேண்டியதில்லை. நான் சிலையை இங்கே கொண்டு வரச் செய்ய முடியும்.
அது மிகச்சிறப்பாக இருக்கும் என்று கோபாலன் முணுமுணுத்தான். ஐயா, 20,000 ரூபாய்கள் மற்றும் வேலன் ஆகியவற்றுக்கு பதிலாக நீங்க எங்களுக்கு அந்த சிலையையும் 1 இல்லை 2 மணி நேர அவகாசமும் கொடுப்பீங்க. அதனால் நீங்க அவனை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும்போது நாங்க நகரிலிருந்து வெளியே இருக்க மாட்டோம். நீங்க தலைமறைய தேவையில்லை என்று சூர்யா சொன்னான். இது முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும். அது இருக்கக்கூடும் ஐயா. ஆனால் இருந்தாலும் வேலன் உங்கள் மாவட்ட வழக்கறிஞரால் விசாரிக்கப்படும்போது நகரிலிருந்து வெளியே இருப்பது எங்களுக்கு பாதுகாப்பாக தோன்றும். உங்க இஷ்டம் என்று சூர்யா பதிலளித்தான். நீங்க விரும்பினால் நான் அவனை இங்கே நாள் முழுவதும் வைத்திருக்க முடியும். அவன் ஒரு சிகரெட்டை உருட்டத் தொடங்கினான். விவரங்களை சரிசெய்து கொள்வோம். அவன் தம்பிதுரையை ஏன் சுட்டான் மற்றும் ஏன், எங்கே, எப்படி ஜேக்கபியை சுட்டான்? கோபாலன் சலிப்புடன் புன்னகை செய்து தலையை அசைத்து முணுமுணுத்தான். இருங்க சார், இப்போதே நீங்க அந்த விவரங்களை எதிர்பார்க்க முடியாது. நாங்க உங்களுக்கு பணம் மற்றும் வேலனை கொடுத்துள்ளோம். அதுதான் நம்ம ஒப்பந்தத்தின் சாரம். நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்று சூர்யா சொன்னான். அவன் தனது சிகரெட்டை தனது லைட்டரால் பற்ற வைத்தான். ஒரு பலியாடான நபர்தான் நான் கேட்டது. மற்றும் அவன் தண்டனை பெறுவது உறுதியில்லைனா அவன் ஒரு பலியாடல்ல. அதை உறுதி செய்ய எனக்கு என்ன நடந்தது என்று தெரிய வேண்டும். அவன் தனது புருவங்களை ஒன்றாகச் சேர்த்தான். நீங்க எதற்காக புழுங்குறீங்க? நீங்க அவனுக்கு வேற ஒரு வழியை கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா இருக்க போறதில்ல. கோபாலன் முன்னால் சாய்ந்த ஒரு கொழுத்த விரலை சூர்யாவின் கால்களுக்கு அடுத்த மேசையில் இருந்த துப்பாக்கிகளை நோக்கி ஆட்டினான். அவனது குற்றத்திற்கு போதுமான ஆதாரம் இருக்கிறது ஐயா. இருவரும் அந்த ஆயுதங்களால் சுடப்பட்டனர். கொன்ற குண்டுகள் அந்த ஆயுதங்களிலிருந்துதான் வெளியே வந்தன என்பதை போலீஸ் துறை நிபுணர்கள் தீர்மானிப்பது மிகவும் எளிமையான விஷயம். அது உங்களுக்கு தெரியும். நீங்களே அதை சொன்னீங்க. அது அவனது குற்றத்திற்கு போதுமான ஆதாரமாகும். அப்படி இருக்கக்கூடும் என்று சூர்யா ஒப்புக்கொண்டான். ஆனால் விஷயம் அதைவிட மிகவும் சிக்கலானது. உண்மையில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரிய வேண்டும். அப்பதான் பொருந்தாத விடயங்கள் மூடப்பட்டுள்ளன என்பது எனக்கு உறுதியாக தெரியும். ஜீவனின் கண்கள் வட்டமாக சூடாக இருந்தன. நீங்க அதை மிகவும் எளிமையான விஷயம் என்று உறுதியாச் சொன்னதை மறந்துட்டீங்க போல தெரியுது என்று ஜீவன் சொன்னான். அவன் தனது உற்சாகமான முகத்தை குண்டனை நோக்கி திருப்பினான். பார்த்தீர்களா, இதை செய்ய வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நான் நினைக்கல. நீங்க இருவரும் நினைப்பது ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட ஏற்படுத்தாது என்று வெளிப்படையாக சூர்யா சொன்னான். அதற்கு இப்போது மிக தாமதமாகிவிட்டது. மற்றும் நீங்க இதுல ஆழத்தில் மாட்டியிருக்கீங்க. வேலன் தம்பிதுரையை ஏன் சுட்டான்? கோபாலன் தனது விரல்களை தனது வயிற்றின் மீது பின்னி பிணைத்து தனது நாற்காலியை ஆட்டினான். அவனது வருவாய் அவனது புன்னகை போலவே வெளிப்படையாக வருத்தம் நிறைந்திருந்தது. நீங்க யாராலும் வெல்ல முடியாத ஒரு அசாதாரண நபர் என்று அவன் சொன்னான். முதலிலிருந்தே உங்களை சேர்த்துக்காம விட்டதுல நாங்க ஒரு தப்பு செஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். சத்தியமா சார்? சூர்யா கவலையற்றவனாக தனது கையை அசைத்தான். நீங்க மோசமாக செய்யல. நீங்கள் சிறையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சிலையையும் பெற உள்ளீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? அவன் தனது சிகரெட்டை தனது வாயின் ஒரு மூலையில் வைத்து அதை சுற்றி கொண்டு சொன்னான். எப்படியும் இப்போது உங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவன் தம்பிதுரையை ஏன் சுட்டான்? கோபாலன் சொன்னான். தம்பிதுரை ஒரு கெட்ட பெயர் கொண்ட கொலைகாரன் மற்றும் மிஸ் வந்தனாவின் கூட்டாளி. அவனை அந்த விதத்தில் அகற்றுவது அவளை நிறுத்தி சிந்திக்க வைக்கும். அத்துடன் அவளுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லாம ஆக்கிவிடும். இறுதியில் அவள் எங்களுடனான வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்வதே சிறந்தது என்று நினைக்க வைக்கும். ஆம், தொடர்ந்து சொல்லுங்கள். அவனிடம் சிலை இருக்கலாம் என்று நீங்க நினைக்கலையா? கோபாலன் தனது வட்டமான கண்ணங்கள் ஆடும்படி தலையை அசைத்தான். ஒரு நிமிடம் கூட நாங்க அதை நினைத்து பார்க்கவில்லை என்று பதிலளித்தான். அவன் கனிவாக புன்னகை செய்தான். அது நாம் மிஸ் வந்தனாவை மிக நன்றாக தெரிந்தவரில்லை. மேலும் அவர் ஹாங்காங்கில் கேப்டன் ஜேக்கபியிடம் சிலையை கொடுத்து அதை லா பலோமா கப்பலில் கொண்டுவர வைத்தது அப்ப எங்களுக்கு தெரியாது. அவர்களில் ஒருவரிடம் மட்டுமே அது இருக்கும் என்று தெரிந்திருந்தாலும் அது தம்பிதுரையாக இருக்கும் என்று ஒரு நிமிடம் கூட நாங்கள் நினைக்கவில்லை. சூர்யா யோசனையுடன் தலையை ஆட்டி கேட்டான். அவரை அகற்றுவதற்கு முன்பு நீங்க தம்பிதுரையுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய முயற்சிக்கவில்லையா? ஆம், நாங்கள் நிச்சயமாக முயற்சித்தோம். அன்று நாள் நானே அவனுடன் பேசினேன். அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வேலன் அவனை கண்டுபிடித்து அவன் மிஸ் வந்தனாவை எங்கு சந்திக்கிறான் என்று பின்தொடர முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆனால் தம்பிதுரைக்கு நாங்க அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே அவன் மிகவும் தந்திரமானவனாக இருந்தான். அதனால் அன்று நாள் வேலன் அவனது ஹோட்டலுக்குச் சென்று அவன் உள்ளே இல்லை என்று தெரிந்து கொண்டு வெளியே அவனுக்காக காத்திருந்தான். உங்கள் கூட்டாளியை கொன்றதும் தம்பிதுரை இமிடியட்டாக திரும்பி விட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் வேலன் அவனை என்னிடம் கூட்டி வந்தான். நாங்க அவனிடம் எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மிஸ் வந்தனாவிடம் மிகவும் நம்பிக்கையாக இருந்தான். வேலன் அவனை தொடர்ந்து அவனது ஹோட்டலுக்குச் சென்று தான் செய்ய வேண்டியதை செய்தான். சூர்யா ஒரு நிமிடம் யோசித்தான். அது சரியா தெரிகிறது. இப்போது ஜேக்கபி. கோபாலன் கடுமையான கண்களால் சூர்யாவை பார்த்துச் சொன்னான். கேப்டன் ஜேக்கபியின் மரணம் முற்றிலும் மிஸ் வந்தனாவின் தவறு. வந்தனா ஓ என்று மூச்சு விட்டாள். வாயில் ஒரு கையை வைத்தாள். சூர்யாவின் குரல் கனமாக சமமாக இருந்தது. அதை பத்தி இப்போது கவலைப்பட வேண்டாம். என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். கோபாலனை தந்திரமாக பார்த்த பிறகு கோபாலன் புன்னகை செய்தான். நீங்க சொன்னா சரி சார் என்றான். சரி, ஜீவன் இங்கே வந்த அன்று நாள் இல்லை,
காலை போலீஸ் தலைமையகத்திலிருந்து வெளியேறிய பிறகு என்னை தொடர்பு கொண்டான். நான் தான் அவரை அனுப்பினேன். அவர்கள் நமது பலங்களை ஒன்று சேர்ப்பதின் நன்மையை அழிந்தோம். அவர் ஜீவனின் பக்கம் திரும்பி புன்னகை செய்தார். மிஸ்டர் ஜீவன் நல்ல புத்திக்கூர்மை உள்ள மனிதர். லா பலோமா அவரது ஐடியாதான். அதன் வருகையின் அறிவிப்பை அன்றைய பத்திரிகைகளில் பார்த்தபோது ஜேக்கபியும் மிஸ் வந்தனாவும் ஹாங்காங்கில் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை நினைவு கூர்ந்தார். அது அவர் ஹாங்காங்கில் அவளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது நடந்தது. முதலில் அவர் பலோமாவில் புறப்பட்டு விட்டார் என்று நினைத்தார். பிறகு அவர் புறப்படவில்லை என்று தெரிந்தது. பத்திரிகையில் லா பலோமாவின் வருகை அறிவிப்பை பார்த்தபோது சரியாக என்ன நடந்தது என்று யூகித்தார். அது அவர் சிலையை ஜேக்கபிக்கு கொடுத்து அவனுக்காக அதை இங்கே கொண்டுவர வைத்திருந்தார் என்பதுதான். ஜேக்கபிக்கு அது என்ன என்று தெரியாது. நிச்சயமாக மிஸ் வந்தனா அந்த அளவுக்கு மிகவும் விவேகமானவள்தான். அவர் வந்தனாவை பார்த்து பிரகாசமாக சிரித்தார். தனது நாற்காலியில் 2 முறை ஊஞ்சலாடினார். மேலும் தொடர்ந்தார். மிஸ்டர் ஜீவன், வேலன் மற்றும் நான் கேப்டன் ஜேக்கபியை சந்திக்கச் சென்றோம். மிஸ் வந்தனா நாங்கள் அங்கே இருந்த சமயத்தில் வந்து சேர்ந்ததால் நாங்கள் அதிர்ஷ்டவசமானவர்கள். பல வகைகளில் அந்த சந்திப்பு கடினமானதாக இருந்தாலும் இறுதியில் நடிலிரவிக்குள் மிஸ் வந்தனாவை சில நிபந்தனைகளுக்கு இணங்க வைத்தோம். இல்லை, அப்படிதான் நாங்கள் நினைத்தோம். அப்புறம் நாங்கள் படகிலிருந்து வெளியேறி எனது ஹோட்டலுக்கு புறப்பட்டோம். எங்கு நான் மிஸ் வந்தனாவுக்கு பணம் கொடுத்து சிலையை பெறுவதற்காக. சார், நாங்க வெறும் மனிதர்கள். அவளை சமாளிக்க நாங்கள் திறமையுள்ளவர்கள் என்று நினைத்தது எங்கள் தவறு. வழியில் அவளும் கேப்டன் ஜேக்கபியும் சிலையுடன் எங்கள் கைகளிலிருந்து வழுக்கி வெளியேறிச் சென்று விட்டனர். அவர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். கடவுள் செயலால் சார், அது எப்படியோ சரி செய்யப்பட்டது. சூர்யா வந்தனாவை பார்த்தார். அவளின் பெரிய கரிய கண்கள் கெஞ்சும் குறிப்புடன் சூர்யாவின் கண்களை மித்தன. வந்தனா எழுந்து நின்று திரும்பவும் மேசை மற்றும் சுவரின் மூலைக்கு நகர்ந்தாள். வேலன் ஒரு காலை தரையில் வைத்தான். முழங்கையால் தன்னை உயர்த்தினான். கண்களை அகலத் திறந்தான். மற்றொரு காலையும் தரையில் வைத்தான். உட்கார்ந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். அவனது கண்கள் சூர்யாமில் தெரிந்தபோது குழப்பம் அவற்றிலிருந்து வெளியேறின. ஜீவன் தனது நாற்காலியை விட்டு வெளியேறி வேலனின் அருகில் சென்றான். அவன் வேலனின் தோள்பட்டையில் கையை வைத்து ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். வேலன் விரைவாக எழுந்து நின்று ஜீவனின் கையை தட்டிவிட்டான். அவன் அறையை சுற்றி ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பவும் சூர்யாவை நோக்கி கண்களை நிலைநிறுத்தினான். அவனது முகம் கடினமாக இருந்தது. அவனது உடல் மிகவும் பதற்றமாக இருந்தது. மேசையின் மூலையில் உட்கார்ந்து கவலையின்றி தனது கால்களை ஊஞ்சலாட விட்டுக் கொண்டிருந்த சூர்யா சொன்னான், இப்போது கேள் வேலன், நீ இங்கே வந்து குழப்பம் விளைவிக்க ஆரம்பித்தால் நான் உன்னை முகத்தில் காலால் உதைக்கப் போகிறேன். உட்கார், வாயை மூடு, நன்றாக நடந்து கொள். அப்படியானால் நீ நீண்ட நேரம் உயிரோடு இருக்க முடியும். வேலன் கோபாலனை பார்த்தான். கோபாலன் அவனை நல்லெண்ணத்துடன் பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னான், சரி வேலன், உன்னை இழப்பதில் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கு. நீ என் சொந்த மகனாக இருந்தால் கூட உன்னை இதற்கு மேல் நேசிக்க முடியாது என்பது உனக்கு தெரியும். ஆனால் சரி கடவுளே, நான் ஒரு மகனை இழந்தால் மற்றொன்றை பெறுவது சாத்தியமாகும். ஆனால் ஒரே ஒரு மரகதச் சிலை மட்டுமே இருக்கிறது. சூர்யா சிரித்தான். ஜீவன் நகர்ந்து வந்து வேலனின் காதில் கிசுகிசுத்தான். வேலன் தனது குளிர்ந்த கண்களை குண்டனின் முகத்தில் வைத்திருந்தவாறு திரும்பவும் சோஃபாவில் உட்கார்ந்தான். ஜீவன் அவனுக்கு அடுத்து உட்கார்ந்தான். குண்டனின் பெருமூச்சு அவனது புன்னகையின் நல்லெண்ணத்தை பாதிக்கவில்லை. அவன் சூர்யாவிடம் சொன்னான், நீங்க இளமையாக இருக்கும்போது விஷயங்களை நீங்க எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஜீவன் திரும்பவும் வேலனின் தோள்பட்டையில் கையை வைத்து அவனிடம் கிசுகிசுக்கத் தொடங்கினான். சூர்யா கோபாலனை பார்த்து புன்னகைத்து வந்தனாவை பார்த்து பேசினான். நீ சமையலறையில் நமக்கு சாப்பிட என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் நன்றாக இருக்கும். நிறைய காஃபியுடன் செய்வாயா? நான் எனது விருந்தாளிகளை விட்டு நான் வெளியேற விரும்பவில்லை. நிச்சயமாக என்று அவள் சொல்லி கதவை நோக்கி நகர்ந்தாள். கோபாலன் ஊஞ்சலாடுவதை நிறுத்தினான். ஒரு நிமிஷம். அவன் ஒரு தடிமனான கையை உயர்த்தி, அந்த உரையை இங்கேயே விட்டுவிடக்கூடாதா? அதில் கிரீஸ் கரைகள் பட நீ விரும்ப மாட்டாய். வந்தனாவின் கண்கள் சூர்யாவை கேள்வி கேட்டன. அவன் ஒரு அலட்சிய துணையில் சொன்னான், அது இன்னும் அவருடையதுதான். அவள் கோட்டுக்குள் கையை விட்டு உரையை எடுத்து சூர்யாவிடம் கொடுத்தாள். சூர்யா அதை குண்டனின் மடியில் எறிந்துவிட்டு, இதை இழக்க பயமாக இருந்தால் அதன் மேல் உட்கார்ந்து கொள் என்றான். என்னை நீங்க தவறாக புரிந்து கொண்டீர்கள். கோபாலன் மென்மையாக பதிலளித்தான். அது அப்படியில்லை. ஆனால் வணிகம் வணிக முறையிலேயே நடத்தப்பட வேண்டும். அவன் உரையின் மடிப்பை திறந்து 1000 ரூபாய் நோட்டுகளை எடுத்து எண்ணினான். அதனால் சிரித்து அவனது வயிறு துள்ளியது. உதாரணமாக, இப்போது இங்கே 19 நோட்டுகள் மட்டுமே உள்ளன. அவன் அவற்றை தனது கொழுத்த முழங்கால்கள் மற்றும் துடைகளில் பரப்பினான். நான் அதை உங்களிடம் கொடுத்தபோது 20 நோட்டுகள் இருந்தது உங்களுக்கு தெரியும். அவனது புன்னகை அகல மகிழ்ச்சியா வெற்றி பெற்றதாக இருந்தது. சூர்யா வந்தனாவை பார்த்து கேட்டான், என்ன இது? அவள் பக்கவாட்டாக வலுவாக தலையசைத்தாள். அவள் எதுவும் சொல்லவில்லை.
என்றாலும் அவளது உதடுகள் சிறிது அசைந்தன, சொல்ல முயன்றது போல. அவளது முகம் பயத்தில் இருந்தது. சூர்யா தனது கையை நீட்டினான். கொழுத்த மனிதன் பணத்தை அதில் வைத்தான். சூர்யா பணத்தை எண்ணினான். 19,000 ரூபாய் நோட்டுகள், மற்றும் அதை குண்டனிடம் திருப்பிக் கொடுத்தான். அப்புறம் சூர்யா எழுந்து நின்றான். அவனது முகம் மந்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவன் மேசையிலிருந்து 3 துப்பாக்கிகளை எடுத்தான். அவன் ஒரு சாதாரண குரலில் பேசினான். இதை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் வந்தனாவை நோக்கி தலையசைத்தான். ஆனால் அவளை பார்க்காமல், நாம குளிபானைக்குள் போகிறோம். கதவு திறந்தே இருக்கும். 3 அடுக்கு கட்டிடத்தில் கீழே விழ விரும்பாவிட்டால் குளிபானை கதவை தவிர இங்கிருந்து வெளியேற எந்த வழியும் இல்லை. அதை செய்ய முயற்சிக்காதே. உண்மையில் சார், கோபாலன் எதிர்ப்பு தெரிவித்தான். இது தேவையில்லை. மேலும் நிச்சயமாக உங்களது செயல் மரியாதைக்குரியது இல்லை. இதை முடிக்கும்போது நான் நிறைய தெரிந்து கொள்வேன். சூர்யா பொறுமையாக இருந்தான், ஆனால் உறுதியாக இருந்தான். இந்த பண விஷயம் என்னை குழப்புகிறது. நான் உண்மையை கண்டுபிடிக்கணும். அதற்கு நீண்ட நேரம் பிடிக்காது. அவன் வந்தனாவின் முழங்கையை தொட்டான். வா. குளியலறையில் வந்தனா தனது கைகளை சூர்யாவின் நெஞ்சில் தட்டையாக வைத்து அவளது முகத்தை அவனுடைய முகத்திற்கு அருகில் கொண்டு வந்து கிசுகிசுத்தாள். நான் அந்த நோட்டை எடுக்கவில்லை சூர்யா. நீ எடுத்தன்னு நான் நினைக்கல என்றான். ஆனால் நான் தெரிஞ்சுக்கணும். உன் ட்ரெஸ்ஸ கழற்று. நீங்க என் வார்த்தையை நம்ப மாட்டீர்களா? இல்ல, உன் ஆடைகளை கழற்று. நான் மாட்டேன். சரி, நாம் திரும்பவும் மற்ற அறைக்கு செல்வோம். அப்போது அவை உன்னிடமிருந்து கழற்றப்படும். அவள் ஒரு கையை வாயில் வைத்துக்கொண்டு பின்வாங்கினாள். அவளுடைய கண்கள் வட்டமாகவும் அச்சத்துடனும் இருந்தன. நீங்க அப்படி செய்வீங்களா என்று அவள் விரல்களின் வழியாக கேட்டாள். நான் செய்வேன் என்றான். அந்த நோட்டுக்கு என்ன நடந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் யாருடைய கற்பு காரணமாகவும் நான் தடுக்கப்பட மாட்டேன். ஓ, அது அப்படியல்ல. அவனிடம் நெருக்கமாக வந்து திரும்பவும் தனது கைகளை அவனது நெஞ்சில் வைத்தாள். உங்க முன்னால நிர்வாணமாக இருக்க நான் வெக்கப்படல. ஆனா இப்போதெல்லி என்ன நீங்க கட்டாயப்படுத்தினா நீங்க ஏதோ ஒன்றை கொன்று விடுவீர்கள். அதை உங்களால் பார்க்க முடியலையா? அவன் தனது குரலை உயர்த்தவில்லை. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அந்த நோட்டுக்கு என்ன நடந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை கழற்று. அவள் அவனது சிமிட்டாத கண்களை பார்த்தாள். அவளுடைய முகம் இளஞ்சிவப்பாக மாறியது. அப்புறம் திரும்பவும் வெளிர் நிறமாக மாறியது. உயரமாக தன்னை நிமிர்த்துக் கொண்டு ஆடைகளை கழற்ற ஆரம்பித்தாள். அவன் குளியல் தொட்டியின் பக்கத்தில் உட்கார்ந்து அவளையும் திறந்த கதவையும் பார்த்து கொண்டிருந்தான். வாழ்க்கை அறையிலிருந்து எந்த ஒலியும் வரவில்லை. அவள் தனது ஆடைகளை விரைவாக தடுமாற்றமின்றி கழற்றி அவற்றை அவளது கால்களைச் சுற்றி தரையில் விழவிட்டாள். நிர்வாணமான போது தனது ஆடைகளிலிருந்து பின்வாங்கி நின்று அவனை பார்த்தாள். அவளது தோற்றத்தில் எதிர்ப்பு, சங்கோஜம் இரண்டும் இல்லாமல் பெருமை இருந்தது. அவன் தனது துப்பாக்கிகளை டாய்லெட் சீட்டின் மேல் வைத்து கதவை எதிர்கொண்டவாறு அவளது ஆடைகளுக்கு முன்னால் முழந்தாழியிட்டு அமர்ந்தான். அவன் ஒவ்வொரு துணியையும் எடுத்து கண்களுடன் சேர்த்து விரல்களாலும் பரிசோதித்தான். அவன் 1000 ரூபாய் நோட்டை கண்டுபிடிக்கவில்லை. முடித்ததும் அவள் ஆடைகளை கைகளில் பிடித்தவாறு எழுந்து நின்று அவளிடம் நீட்டினான். நன்றி என்றான். இப்போது எனக்கு தெரியும். அவள் அவனிடமிருந்து ஆடைகளை எடுத்தாள். அவள் எதுவும் சொல்லவில்லை. அவன் தனது துப்பாக்கிகளை எடுத்தான். அவன் குளியலறை கதவை தனக்கு பின்னால் மூடிவிட்டு வாழ்க்கை அறைக்குள் சென்றான். கோபாலன் ஊஞ்சல் நாற்காலியிலிருந்து அவனை நட்புடன் பார்த்துச் சிரித்தான். கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டான். ஜீவன் சோபாவில் வேலனுக்கு அருகில் உட்கார்ந்து கேள்வி கேட்கும் அடர்த்தியான கண்களால் சூர்யாவை பார்த்தான். வேலன் மேலே பார்க்கல. அவன் முன்னால் சாய்ந்து கைகளுக்கிடையே தலையை வைத்து முழங்கால்களில் முழங்கைகளை வைத்து அவனது கால்களுக்கு இடையேயான தரையை உற்று பார்த்து கொண்டிருந்தான். சூர்யா குண்டனிடம் சொன்னான், இல்லை, நான் அதை கண்டுபிடிக்கவில்லை. நீயே அதை உன் கையில் மறைத்து விட்டாய். குண்டு மனிதன் சிரித்தான். நான் அதையும் கையில் மறைத்தேனா? ஆம், சூர்யா சொன்னான், தனது கையில் துப்பாக்கிகளை உரசி ஒலிக்க விட்டுக்கொண்டு. நீ ஒப்புக்கிறையா, இல்ல நான் உன்னை சோதிக்கவா? நீ அதை ஒப்புக்க போற, சூர்யா சொன்னான். இல்ல, நான் உன்னை சோதிக்கப் போகிறேன். மூன்றாவது வழி இல்லை. கோபாலன் சூர்யாவின் கடினமான முகத்தை பார்த்து வெளிப்படையாக சிரித்தான். அட கடவுளே சார், நீங்க செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் உண்மையிலேயே நம்புகிறேன். நீங்க ஒரு அற்புதமான மனிதர் சார். நீ அதை உன் கையில் மறைச்ச, சூர்யா சொன்னான். ஆம், நான் அதை செய்தேன். கொழுத்த மனிதன் தனது கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சுருண்ட நோட்டை எடுத்து அகலமான துடையில் அதை சரிசெய்து தனது கோட் பாக்கெட்டிலிருந்து மற்ற நோட்டுகளை வைத்திருந்த உரையை எடுத்து சரிசெய்த நோட்டை மற்றவற்றுடன் சேர்த்தான். எனக்கு இப்போதும் எப்போதும் ஒரு சிறிய நகைச்சுவை தேவை. அந்த வகையான சூழ்நிலையில் நீங்க என்ன செய்வீர்கள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தேன்.
நீங்க சிறப்பாக என் சோதனையில் தேர்ச்சி பெற்றீர்கள் என்று நான் சொல்ல வேண்டும். உண்மையை அடைய இவ்வளவு எளிமையான மற்றும் நேரடியான வழியை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு ஒருபோதும் தோன்றவில்லை. சூர்யா கசப்பின்றி அவரை இழிவாக பார்த்தான். அந்த பையனின் வயதில் இருக்கும் ஒருவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கும் வகையான விஷயம் அது. கோபாலன் சிரித்தான். வந்தனா கோட் மற்றும் தொப்பி தவிர திரும்பவும் உடைகளை அணிந்து வாழ்க்கை அறை நோக்கி ஒரு படி எடுத்து வைத்தாள். சுற்றித் திரும்பி சமையலறைக்கு சென்று விளக்கை ஆன் செய்தாள். ஜீவன் சோபாவில் வேலனை நெருங்கி திரும்பவும் அவனது காதில் கிசுகிசுக்க ஆரம்பித்தான். வேலன் எரிச்சலுடன் தோள்களை குலுக்கினான். சூர்யா தனது கையில் உள்ள துப்பாக்கிகளை பார்த்துவிட்டு கோபாலனை பார்த்து வெளியே தாழ்வாரம் சென்று அங்குள்ள அலமாரிக்கு சென்றான். அதன் கதவை திறந்து துப்பாக்கிகளை உள்ளே ஒரு பெட்டியில் வைத்து கதவை மூடி பூட்டினான். சாவியை தனது ட்ரவுசர் பாக்கெட்டில் வைத்து சமையலறை கதவிற்கு சென்றான். வந்தனா ஒரு அலுமினிய காஃபி போடும் பாத்திரத்தை பெர்கோலேட்டரை நிரப்பிக் கொண்டிருந்தாள். எல்லாம் கிடைத்ததா? சூர்யா கேட்டான். ஆம் என்று அவள் குளிர்ந்த குரலில் பதிலளித்தாள், தலையை உயர்த்தாமல். அப்புறம் அவள் பெர்குலேட்டரை ஒதுக்கி வைத்து கதவிற்கு வந்தாள். அவள் முகம் சிவந்து அவளுடைய கண்கள் பெரியதாகவும் ஈரமாகவும் கண்டிப்பாகவும் இருந்தன. நீங்க என்னை அப்படி நிர்வாணமாக்கி இருக்கக்கூடாது சூர்யா என்று அவள் மெதுவாக சொன்னாள். நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது கண்ணு. அவர் கீழே குனிந்து அவளது வாயை இலகுவாக முத்தமிட்டு வாழ்க்கை அறைக்கு திரும்பினான். கோபாலன் சூர்யாவை பார்த்து சிரித்து வெள்ளை உரையை அவனிடம் கொடுத்தான். இது விரைவில் உங்களுடையதாக இருக்கும். நீங்க இப்போதே அதை எடுத்துக்கொள்ளலாம். சூர்யா அதை எடுக்கவில்லை. அவன் நாற்காலியில் உட்கார்ந்து சொன்னான். அதற்கு நிறைய நேரம் இருக்கு. பணம் குறித்து நாம் போதுமான அளவு பேசவில்லை. எனக்கு 20,000த்திற்கு மேல வேணும். கோபாலன் சொன்னான். 20,000மே நிறைய பணம். சூர்யா சொன்னான். நான் சொன்னதை நீ திருப்பி சொல்ற, ஆனா அது உலகத்தின் எல்லா பணமும் அல்ல. இல்லை சார், அது இல்ல. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த சிலை சில நாட்களிலேயே இவ்வளவு எளிதாக கிடைச்சதுக்கு அது நிறைய பணம். இது மிகவும் எளிதானது என்று நீ நினைக்கிறியா? சூர்யா கேட்டு தோள்களை குலுக்கினான். சரி, இருக்கலாம். ஆனால் அது எனது விஷயம். நிச்சயமாக என்று கோபாலன் ஒப்புக்கொண்டான். அவன் தனது கண்களை சுருக்கி சமையலறையை குறிக்கும் வகையில் தலையை அசைத்து குரலை தாழ்த்தினான். நீங்க அவளுடன் பகிர்ந்து கொள்கிறீர்களா? சூர்யா சொன்னான். அதுவும் எனது விஷயம்தான். நிச்சயமாக என்று கொழுத்த மனிதன் திரும்பவும் ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் தயங்கினான். நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்ல விரும்புகிறேன். சொல்லு. நீங்க எப்படியும் அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பீங்க. ஆனால் அவ வேணும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க அவளுக்கு கொடுக்காவிட்டால் அப்போது எனது அறிவுரை, கவனமாக இருங்கள். சூர்யாவின் கண்கள் கேலி நிறைந்த ஒளியைக் கொண்டிருந்தன. அவன் கேட்டான். அவ்வளவு கெட்டவளா? கெட்டவள்தான், மிகவும் தந்திரமானவள் என்று கொழுத்த மனிதன் தனிவான குரலில் பதிலளித்தான். சூர்யா புன்னகைத்தான். ஒரு சிகரெட்டை உருட்டத் தொடங்கினான். ஜீவன் இன்னும் சிறுவனின் காதில் முணுமுணுத்துக் கொண்டே திரும்பவும் தனது கையை சிறுவனின் தோள்பட்டையில் வைத்திருந்தான். திடீரென வேலன் அவனது கையை விலக்கித் தள்ளி சோஃபாவில் திரும்பி ஜீவனை பார்த்தான். சிறுவனின் முகத்தில் வெறுப்பும் கோபமும் தென்பட்டன. அவன் சிறிய கையில் ஒரு முஷ்டியை உருவாக்கி அதைக் கொண்டு ஜீவனின் வாயில் அடித்தான். ஜீவன் ஒரு பெண்ணைப் போல அலறிக்கொண்டு சோஃபாவின் மிக கடைசி விளிம்பு வரை பின்வாங்கினான். அவன் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு பட்டு கைக்குட்டையை எடுத்து தனது வாயில் வைத்தான். அது குருதி படிந்த நிலையில் வெளியே வந்தது. அவன் திரும்பவும் ஒரு முறை அதை தனது வாயில் வைத்தான். சிறுவனை குறை கூறுவது போல் பார்த்தான். வேலன், என்கிட்ட வராத என்று உருமினான். திரும்பவும் தனது முகத்தை இரு கைகளிலும் வைத்துக் கொண்டான். ஜீவனின் கைக்குட்டை அறையில் சைப்ரஸ் இன புகையை வெளியிட்டது. ஜீவனின் அலறல் வந்தது வந்தனாவை கதவருகே கொண்டு வந்தது. சூர்யா புன்னகைத்துக் கொண்டே சோஃபாவை நோக்கி ஒரு கட்டை விரலை காட்டி அவளிடம் சொன்னான். உண்மை அன்பின் போக்கு அது. உணவு எப்படி வருகிறது? ஏதோ வருகிறது என்று அவள் சொல்லி சமையலறைக்கு திரும்பிச் சென்றாள். சூர்யா தனது சிகரெட்டை பற்ற வைத்து குண்டனை நோக்கி சொன்னான். பணத்தை பற்றி பேசலாம், மனதார பேசலாமே என்று குண்டன் பதிலளித்தான். ஆனால் நான் உங்களிடம் இப்போதே வெளிப்படையாக சொல்லலாம், 20,000 தான் என்னால் முடிந்தவரை திரட்ட முடிந்த ஒவ்வொரு பைசாவும். சூர்யா புகையை வெளிவிட்டான். எனக்கு 50,000 வேண்டும். என்னிடம் இருந்தால் சந்தோஷமாக தருவேன். ஆனால் 20,000 தான் என்னால் முடியும். சத்தியமா சொல்றேன் சார். நிச்சயமா இது வெறும் முதல் தவணை மட்டுமே என்பது உங்களுக்கே தெரியும். அப்புறம் சூர்யா சிரித்தான். நீ அப்புறமா எனக்கு லட்சக்கணக்கில் தருவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போது இந்த முதல் தவணையிலிருந்து விலகாமல் இருப்போம். 25,000
அது நீ முதலில் ஹோட்டலில் வைத்து சொன்ன தொகையை விட சிறிதுதான். கோபாலன் புன்னகைத்தான். புருவங்களை கூட்டி தலையை அசைத்தான். சூர்யா சார், நான் உங்களிடம் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் ஒரு ஜென்டில்மேடன் சொல்லின் பேரில் சொல்லியிருக்கிறேன். 20,000 தான் என்னிடம் இருக்கிற எல்லா பணமும், ஒவ்வொரு பைசாவும், இன்னும் என்னால் திரட்ட முடிந்ததெல்லாம். ஆனால் நீ உறுதியா சொல்லல? கோபாலன் சிரித்து சொன்னான். உறுதியாக? சூர்யா மனசோர்வுடன் சொன்னான். அது 10,000தான். ஆனா அது இப்போ உன்னால முடியும்னா அதை எனக்கு கொடு. கோபாலன் அவளிடம் உரையை கொடுத்தான். சூர்யா நோட்டுகளை எண்ணி தனது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருந்த போது வந்தனா ஒரு தட்டுடன் உள்ளே வந்தாள். வேலன் சாப்பிட மறுத்தான். ஜீவன் ஒரு கப் காஃபி எடுத்துக்கொண்டான். அந்த பெண், கோபாலன் மற்றும் சூர்யா அவள் தயாரித்த முட்டை, ரொட்டி மற்றும் மார்மிலேட் ஆகியவற்றை சாப்பிட்டனர். மேலும் ஒவ்வொருவரும் 2 கப் காஃபி அருந்தினர். அப்புறம் அவர்கள் மீதி இரவு முழுவதும் காத்திருக்க அமர்ந்தனர். கோபாலன் ஒரு சுருட்டை புகைத்தான் மற்றும் அமெரிக்காவின் பிரபலமான குற்றவியல் வழக்குகளை படித்து அதனை வேடிக்கையாக்கி அதன் உள்ளடங்களை பற்றி இடையிடையே சிரித்தான் அல்லது கருத்து தெரிவித்தான். ஜீவன் அவ்வப்போது தனது வாயை கவனித்துக் கொண்டு முகம் சுளித்தான். வேலன் 4 மணிக்கு சிறிது நேரம் கழித்தவரை தலையை 2 கைகளிலும் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான். அப்புறம் அவன் ஜீவனை நோக்கி கால்களை வைத்து படுத்து ஜன்னலை நோக்கி தனது முகத்தை திருப்பி வைத்து தூங்கச் சென்றான். வந்தனா கை வைத்த நாற்காலியில் தூங்கினாள். அவ்வப்போது சூர்யாவுடன் தாறுமாறான உரையாடல்களை நடத்தினாள். சூர்யா சிகரெட்டை புகைத்தான் மற்றும் பதட்டமோ நரம்பு தளர்வோ இல்லாமல் அறையை சுற்றி நகர்ந்தான். அவன் சில சமயம் வந்தனாவின் நாற்காலியின் ஒரு பக்கத்தில், மேசை மூலையில், அவளது பாதங்கள் அருகில் தரையில் அல்லது பின்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவன் முழுமையாக விழிப்பாக, மகிழ்ச்சியாக மற்றும் உயிர்ப்பு நிறைந்தவனாக இருந்தான். 5:30 மணி அளவில் அவன் சமையலறைக்குச் சென்று மேலும் காஃபி தயாரித்தான். 1/2 மணி நேரம் கழித்து வேலன் அசைந்தான், விழித்தெழுந்தான் மற்றும் கொட்டாவி விடுகின்ற போது உட்கார்ந்தான். கோபாலன் தனது கடிகாரத்தை பார்த்தான். பின் சூர்யாவிடம் கேட்டான். இப்போது சிலையை கொண்டு வர முடியுமா? இன்னும் 1 மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடு. கோபாலன் தலையை அசைத்து தனது புத்தகத்திற்கு திரும்பினான். 7 மணி அளவில் சூர்யா தொலைபேசிக்குச் சென்று ஒரு எண்ணை அழைத்தான். வணக்கம், இது சூர்யா. தயவுசெய்து நான் ஈஸ்வரியுடன் பேசலாமா? யாம், அதுதான். நன்றி. அவன் ஒரு திரைப்பட பாடலின் 2 வரிகளை மெல்லிய ஓசையில் சீட்டி காட்டினான். வணக்கம் கண்ணு, உன்னை விழிக்க வைத்ததற்கு வருந்துகிறேன். யாம், மிகவும். இதோ உனக்கு ஒரு வேலை. தபால் நிலையத்தில் உள்ள நமது பாதுகாப்பு பெட்டியில் என் சொந்த கையெழுத்தில் முகவரி எழுதப்பட்ட ஒரு உரை இருக்கு. அதில் அந்த துறைமுகப்பணி கட்டிடத்தின் பார்சல் பறையறை ரசீது இருக்கு. நேற்று நாம் பெற்ற பார்சலுக்கு. நீ அந்த பார்சலை எடுத்து இங்க கொண்டு வரையா? சீக்கிரமா. யாம், நான் வீட்டில்தான் இருக்கேன். இதுதான். நீ தங்கமான பொண்ணு. சீக்கிரம் வா. பாய். வீட்டு கதவு மணி 8க்கு 10 நிமிடங்களுக்கு முன் ஒழித்தது. சூர்யா தொலைபேசி பெட்டிக்குச் சென்று பூட்டை விடுவிக்கும் பொத்தானை அழுத்தினான். கோபாலன் தனது புத்தகத்தை கீழே வைத்து புன்னகைத்துக் கொண்டே எழுந்தான். நான் உங்களுடன் கதவு வரை வந்தால் தவறாக எண்ண மாட்டீர்களா என்று கேட்டான். பரவாயில்லை என்று சூர்யா அவனிடம் சொன்னான். கோபாலன் அவனை பின்தொடர்ந்து நடைபாதை வாசல் வரை வந்தான். சூர்யா அதை திறந்தான். சிறிது நேரத்தில் ஈஸ்வரி பழுப்பு நிறத்தில் பொதிவு செய்யப்பட்ட மூட்டையை ஏந்தியவாறு லிப்டிலிருந்து வந்தாள். அவளது சிறுவன் போன்ற முகம் மகிழ்ச்சியாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. மேலும் அவள் விரைவாக முன்னே வந்தாள். அவள் குண்டனை பார்க்கவில்லை. அவள் சூர்யாவை பார்த்து புன்னகைத்தாள் மற்றும் பார்சலை அவனிடம் கொடுத்தாள். அவன் அதை வாங்கிக் கொண்டு சொன்னான். மிக்க நன்றி பெண்ணே. உன் ஓய்வு நாளை கெடுத்ததற்கு வருந்துகிறேன். ஆனால் அது அவன் கெடுத்த முதல் லீவு நாள் அல்ல என்று அவள் சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள். அப்புறம் அவன் தன்னை உள்ளே அழைக்கப் போவதில்லை என்பது தெளிவாகிய போது வேறு ஏதேனும் வேண்டுமா என்று கேட்டாள். அவன் தலையை அசைத்தான். இல்ல, ரொம்ப தேங்க்ஸ். அவள் பை பை என்று சொல்லிவிட்டு லிப்டுக்கு திரும்பிச் சென்றாள். சூர்யா கதவை மூடி பார்சலை வாழ்க்கை அறைக்கு கொண்டு வந்தான். கோபாலனின் முகம் சிவப்பாக இருந்தது மற்றும் அவனது கன்னங்கள் நடுங்கின. சூர்யா மூட்டையை அங்கே வைத்தபோது ஜீவனும் வந்தனாவும் மேசை அருகே வந்தனர். அவர்கள் உற்சாகமாக இருந்தனர். வேலன் எழுந்தான். வெளிரிய மற்றும் பதற்றமான நிலையில் இருந்தான். ஆனால் அவன் சோஃபாவின் அருகேயே இருந்தான். வளைந்த இமைகள் அடியில் மற்றவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்க சூர்யா மேசையிலிருந்து பின்வாங்கி சொன்னான். இதோ அது. கோபாலனின் கொழுத்து கைகள் கயிறு மற்றும் காகிதம் மற்றும் வைக்கோலை சீக்கிரமாக விலக்கின. அந்த கருப்பு சிலை அவனது கைகளில் இருந்தது. இப்போது 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனது கண்களில் ஈரம் இருந்தது. ஜீவன் தனது சிவப்பு சுடர்களை நக்கினான். பிறகு தனது கைகளை ஒன்றோடொன்று உரசினான். வந்தனாவின் கீழ் உதடு அவளது பற்களுக்கிடையே இருந்தது. அவளும் ஜீவனும் கோபாலன் மற்றும் சூர்யா மற்றும் வேலன் போலவே பலமாக மூச்சு விட்டனர். அறையில் காற்று குளிராக ஒரு முடை நாற்றத்துடன் இருந்தது மற்றும் புகைத்தபிலை புகையோடு கனமாக இருந்தது.
கோபாலன் திரும்பவும் சிலையை மேசையில் வைத்து ஒரு பாக்கெட்டை தடவி துழவினான். இதுதான், ஆனால் நாம் உறுதி செய்து கொள்வோம். அவனது வட்ட கன்னங்களில் வியர்வை மின்னின. அவன் ஒரு தங்க பாக்கெட் கத்தியை எடுத்து திறக்கும்போது அவனது விரல்கள் துடித்தன. ஜீவனும் வந்தனாவும் அவனுக்கு அருகே நின்றனர், இரு பக்கமாக. சூர்யா சிறிது தூரம் பின்வாங்கி நின்றான். அதனால் அவன் அந்த சிறுவனையும் மேசை அருகே இருந்த குழுவையும் கவனிக்க முடிந்தது. கோபாலன் சிலையை தலைகீழாக திருப்பி அதன் அடிபாகத்தின் ஒரு விளிம்பை தனது கத்தியால் சுரண்டினான். கருப்பு எனாமல் சிறிய சுருள் வடிவில் வெளியே வந்தது. அதன் கீழே பச்சை நிறமாக்கப்பட்ட உலோகம் தெரிந்தது. கோபாலனின் கத்தியின் விளிம்பு உலோகத்தில் கீறி ஒரு மெல்லிய வளைந்த உலோக சுருளை திருப்பியது. அதை அகற்றிய பின் விட்டுச் சென்ற குழிவான பகுதி ஈயத்தின் சாம்பல் நிற பிரகாசத்தை கொண்டிருந்தது. கோபாலனின் மூச்சு அவனது பற்களுக்கிடையில் சீறியது. சூடான இரத்தத்தால் அவனது முகம் வீங்கியது. அவன் சிலையை சுற்றி திருப்பி அதன் தலையை வெட்டினான். அங்கும் அவனது கத்தியின் விளிம்பை ஈயத்தை வெளிப்படுத்தியது. அவன் கத்தியையும் சிலையையும் மேசையின் மேல் வீசிவிட்டு சூர்யாவை எதிர்கொள்ள திரும்பினான். இது ஒரு போலி என்று கரகரப்பான குரலில் சொன்னான். சூர்யாவின் முகம் இருண்டது. அவனது தலையசைவு மெதுவானதாக இருந்தது. ஆனால் வந்தனாவின் மணிக்கட்டை பிடிக்க அவனது கை வெளியே செல்லும்போது எந்த மந்தமும் இல்லை. அவன் அவளை தன்பால் இழுத்து மறு கையால் அவளது கன்னத்தை பிடித்து முரட்டுத்தனமாக அவளது முகத்தை உயர்த்தினான். என்னடி இது? நீ உன் சிறிய விளையாட்டை செய்துவிட்டாய். இப்போது அதை பற்றி எங்களிடம் சொல்லு. அவள் கூவினாள். இல்லை சூர்யா, இல்லை. அதுதான் நான் அந்த ஜெனரல் கார்த்திகேயனிடமிருந்து வாங்கினது. நான் சத்தியம் செய்கிறேன். ஜீவன் தன்னை சூர்யா மற்றும் கோபாலனிடையே தள்ளிக்கொண்டு ஒரு கீச்சான தெறிக்கும் வார்த்தைகளை சொன்னான். அதுதான் அந்த இலங்கையன்தான். நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நாம் அவனை எவ்வளவு முட்டாள் என்று நினைத்தோம். மேலும் அவன் நம்மை எவ்வளவு முட்டாள்களாக ஆக்கிவிட்டான். ஜீவனின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. மேலும் அவன் மேலும் கீழும் குதித்தான். நீங்க அதை கெடுத்து விட்டீர்கள் என்று அவன் குண்டனிடம் கத்தினான். நீங்களும் அவனிடமிருந்து அதை வாங்க உங்கள் முட்டாள்தனமான முயற்சியும். நீங்க கொழுத்த முட்டாள். அது மதிப்புமிக்கது என்பதை நீங்க அவனுக்கு தெரியப்படுத்திவிட்டீர்கள். மேலும் அவன் அது எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை கண்டறிந்து நமக்காக ஒரு நகலை உருவாக்கியிருக்கிறான். நமக்கு அதை பெறுவதில் ஏன் மிக குறைந்த சிரமம் மட்டும் இருந்தது என்பது ஆச்சரியமல்ல. அவன் ஏன் என்னை உலகம் முழுவதும் அதை தேடி அனுப்புவதில் மிகவும் விருப்பமாக இருந்தான் என்பதும் ஆச்சரியமல்ல. நீங்க முட்டாள், நீங்க கொழுத்த முட்டாள். அவன் தனது கைகளை முகத்தில் வைத்து அழுது புலம்பினான். கோபாலனின் தாடை தொங்கியது. அவன் உணர்ச்சியற்ற கண்களை சிமிட்டினான். அப்புறம் அவன் தன்னை குலுக்கிக் கொண்டான். அவனது அசைவுகள் நின்றபின் திரும்பவும் ஒரு களிப்பான கொழுத்த மனிதனாக இருந்தான். இரு ஜீவன் என்று அவன் நல்ல மனப்பான்மையுடன் சொன்னான். அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லோரும் சமயங்களில் தவறு செய்கிறார்கள். மேலும் இது உங்க எல்லோருக்கும் இருப்பது போலவே எனக்கும் ஒரு கடுமையான அடிதான். ஆம், அதுதான் இலங்கையனின் கை. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? நாம இங்கே நின்று கண்ணீர் விட்டு ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டவா? இல்ல நாம... அவன் இடை நிறுத்தி புன்னகைத்தான். அவனது புன்னகை ஒரு தெய்வீக வனப்புடைய புன்னகையாக இருந்தது. கொழும்புக்கு போகலாமா? ஜீவன் தனது கைகளை முகத்திலிருந்து எடுத்தான் மற்றும் அவனது கண்கள் விரிந்தன. அவன் திக்குமுக்காடினான். நீங்க என்ன சொல்றீங்க? அவனது ஆச்சரியம் அவனை பேச முடியாமல் ஆக்கியது. கோபாலன் தனது கொழுத்த கைகளை ஒன்றாகத் தட்டினான். அவனது கண்கள் மின்னின. அவனது குரல் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த குரல். 17 ஆண்டுகளாக நான் அந்த சிறிய பொருளை விரும்பினேன் மற்றும் அதை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் 1 வருடம் தேடுதலில் செலவிட வேண்டுமென்றால் அது கூடுதல் செலவாகும். நேரத்தில் மட்டும்... ஜீவன் கிசுகிசுத்து கத்தினான். நானும் உங்களுடன் வருகிறேன். சூர்யா திடீரென வந்தனாவின் மணிக்கட்டை விடுவித்து அறையை சுற்றி பார்த்தான். வேலன் அங்கு இல்லை. சூர்யா வாசலுக்குச் சென்றான். நடைபாதை வாசல் கதவு திறந்து நின்றது. சூர்யா ஒரு அதிருப்தியான முகத்துடன் கதவை மூடி வாழ்க்கை அறைக்கு திரும்பினான். அவன் கதவு சட்டத்தில் சாய்ந்து நின்று கோபாலன் மற்றும் ஜீவனை பார்த்தான். அவன் குண்டனை நீண்ட நேரம் வெறுப்புடன் பார்த்தான். அப்புறம் அவன் பேசினான். சரி, நீங்க ஒரு சூப்பர் திருடர்கள் கூட்டம் என்று நான் சொல்ல வேண்டும். கோபாலன் சிரித்தான். நாம தற்பெருமை கொள்ள அதிகமில்லை, ஆனால் அது ஒரு உண்மை சார் என்று அவன் சொன்னான். ஆனால் சரி, நாம் யாரும் இறக்கவில்லை. மேலும் நாம் ஒரு சிறிய தோல்வியை சந்தித்ததால் உலகம் முடிந்துவிட்டது என்று நினைப்பதில் எந்த பயனும் இல்லை. அவன் தனது இடது கையை பின்னிருந்து எடுத்தான். அந்த கையில் ஒரு சிறிய துப்பாக்கி இருந்தது. அது ஒரு அலங்காரமாக செதுக்கப்பட்ட வெள்ளி மற்றும் தங்கம் மற்றும் முத்துச்சிப்பிகள் பதித்த கைப்பிடியுடன் இருந்தது. சுருக்கமாக, ஐயா, நான் என் 20,000 பணத்தை திருப்பிக் கொடுக்கும்படி நான் உங்களிடம் கேட்க வேண்டும். சூர்யாவின் முகம் மாறவில்லை. அவன் தோள்களை குலுக்கி தனது பாக்கெட்டிலிருந்து உரையை எடுத்தான். அவன் அதை கோபாலனிடம் கொடுக்க ஆரம்பித்தான். பின் தயங்கினான்.
உரையை திறந்தான். ஒரு 1000 ரூபாய் நோட்டை எடுத்தான். அவன் அந்த நோட்டை தனது கால்சட்டை பாக்கெட்டில் வைத்தான். அவன் மற்ற நோட்டுகளுக்கு மேல் உரையின் மடிப்பை இணைத்து அவற்றை கோபாலனிடம் நீட்டினான். அது எனது நேரம் மற்றும் செலவுகளை கவனித்துக் கொள்ளும் என்றவன் சொன்னான். கோபாலன் சிறிது நிறுத்தி பிறகு சூர்யாவின் தோள் குழுக்களை பின்பற்றி உரையை வாங்கிக் கொண்டான். அவன் சொன்னான், இப்ப நாங்க உங்களிடம் விடை பெறுகிறோம். அவனது கண்களை சுற்றியுள்ள கொழுப்புத்திரள் சுருக்கங்கள் குலுங்கின. நீங்க எங்களோட கொழும்புக்கு வருவீர்களா இல்லையா? சரி ஐயா, வெளிப்படையா சொன்னா நீங்க வந்தா எனக்கு நல்லது. நீங்க எனக்கு பிடித்த மனிதர், பல திறமைகளை கொண்ட மனிதர் மற்றும் நல்ல தீர்ப்புள்ள மனிதர். எங்கள் சிறிய குழுவின் விவரங்களை நீங்க நம்பிக்கையுடன் வைத்திருப்பீங்கன்னும் எங்களுக்கு தெரியும். இப்போதுள்ள சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுடன் தொடர்புடைய எந்த சட்ட சிக்கல்களும் அதேபோல் மற்றும் சமமாக உங்களுக்கும் மற்றும் அழகான மிஸ் வந்தனாவுக்கும் வரும் என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். அதை நான் புரிஞ்சுக்கிறேன் என்று சூர்யா பதிலளித்தான். நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். மாற்று வழி இல்லாத இப்போது நீங்க எப்படியாவது காவல்துறையினரை ஒரு பலியாடி இல்லாமலேயே சமாளிப்பீர்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். நான் அதை சரியாக செய்து முடிப்பேன் என்று சூர்யா பதிலளித்தான். நீங்க செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். சரி ஐயா, குறுகிய விடைபெறுதல்களே சிறந்தவை. அடியூ விடை. அவர் ஒரு பெரிய வணக்கம் சொன்னான். மேலும் உங்களுக்கு மிஸ் வந்தனா, அடியூ. நான் மேசையில் உள்ள அரிய சிலையை ஒரு சிறிய நினைவு பொருளாக உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்.